ஹாய், வாங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா போட்டி கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு போட்டியை வாங்கி அலசி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள்தூள் போட்டு அலசி வச்சுக்கோங்க. அதுக்கு 3 தக்காளி 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. வீட்டிலையே மல்லித்தூளும் சீரகத்தூளும் சோம்புத்தூள் கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலா போடுங்க, நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை வகைகள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே நல்லா பச்சை வாசனை போயிட்ட உடனே 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க அதில். அதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூளும் உப்பும் கண்டிப்பாக சேர்க்கணும். மஞ்சத்தூள் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும், இல்லை அப்போ தான் நீச்சி வாசனை தெரியாது. அப்புறம் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க 2 ஸ்பூனு. அப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு போட்டுக்கோங்க மிளகாத்தூள். அதுக்கப்புறமா போட்டி எடுத்து போட்டுக்கோங்க. அதில் போட்டுட்டு 1 சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளேயே தேங்காய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுங்க, பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 5 விசில் வந்தோடனே திறந்து பார்த்துட்டு அந்த தேங்காய் ஊற்றிடுங்க. தேங்காய் ஊற்றின அப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இறக்கிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நல்லா இருக்கும், செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீச்சு வாசனை எதுவுமே வராது. ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.